இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுடைய திறமைக்கும் சம்மந்தம் இருக்காது. அந்த திறமைங்கிறது இங்கே பூட்டி வச்சே இருக்கும். இது எதனால் நம்மளுடைய ஆசைப்பட்டோம் இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா, போன ஜென்மத்தில் இதை நாம் தவறாக பண்ணிட்டோம். ஒருத்தங்களை உதாரணத்துக்கு, நீங்கள் ஒருத்தங்க கோயிலுக்கு போகிறாங்க, அவங்கள தடை பண்ணினீங்க அப்படின்னாலே, இந்த ஜென்மத்தில் நீங்கள் எத்தனை தடவை கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் உங்களை அந்த சாமி அனுமதிக்காது. இந்த ஜென்மத்தில் நான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் போக முடியல அப்படின்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் ஒருத்தங்களை பேன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு தாக்கம் கொடுத்தீங்களோ, இந்த தாக்கம் உங்களைய தாக்கிக்கிட்டே இருக்கும். படிப்படியாக உங்கள் கர்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் முக்தியே அடையணும்னு நினச்சாலும் அதுவும் சாத்தியம். இறைவனை பார்க்கணும்னு நினச்சாலும் அதுவும் சாத்தியம். தொடர்ந்து நீங்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கிடைக்காது அப்படிங்கிறது கேளக்கியர்கிட்ட கிடையவே கிடையாது.